அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்கள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்னிங் ரொட்டீன்னா நான் ஒர்க்குக்கு போகிறதுல டியூட்டி ஷெடியூல் என்ன பண்ணுவேன், எது பண்ணுவேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வரும், 5:30க்கு வண்டி வரும். நாங்கள் வந்து 6 o'clock டியூட்டிக்கு 5:35லாம் வந்து வண்டியில் ஏறிடுவோம். ஏறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிடுவோம். ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுற இடம் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை, ஜெயிலு. இங்கே இருக்கிறவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறவங்கள வந்து இங்கே பிடிச்சி போடுவாங்க. அதில் உள்ளவங்களுக்கு வந்து ஃபுட்டு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் எழுதி கொடுக்கணும். அதுதான் என்னோடய ஒர்க்கு. ஸோ வந்தோடனே மார்னிங் நான் தான் வந்து என்னோடய கேபினே ஓப்பன் பண்ணுவேன். ஐ மீன் கிச்சன்லேயே ஒரு ரூம் இருக்கும், அதுதான் எங்களோட ரூம் இது. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே லைட் எல்லாம் போட்டுட்டு என்னுடைய இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைப்பேன். ரூம் லைட் எல்லாம் போட்டுட்டு என்னோடய யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு என்னோடய பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து அட்டெண்டன்ஸ் நோட் இருக்கும். இந்த அட்டெண்டன்ஸ் நோட்டில் வந்து சைன் பண்ணணும். எல்லோரும் வந்த உடனே ஃபஸ்ட்டு அதில் சைன் பண்ணணும். மார்னிங் எப்போ வரும், போகிறது எப்போ போகிறோம் அப்படிங்கிறத வந்து சைன் பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு போய் ஒரு டீ போட்டு குடிச்சிடுவேன். இதுதான் வந்து கிச்சன். ஐ மீன் கிச்சனில் அந்த கேபினில் தான் நான் இருப்பேன். இங்கே வந்து எத்தனை நார்மல் டயட்டு, எந்தெந்த கேஸ்க்குள்ள டயட் ஃபுட்டெல்லாம் வந்து நான் எழுதி கொடுக்கணும். அவங்க குக்குங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரை லைன் செக் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்கு ஓகே தான், பட் லாங்குவேஜ் தான் அரபி தவிர இவங்களுக்கெல்லாம் வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. நமக்கு அரபி தெரியாது, அதால் தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டீ நான் போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தங்களாக வருவாங்க. ஐ மீன் 8 o'clock 7 o'clockலேருந்து 8 o'clock வந்துடுவாங்க. வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அப்படியே ரிலாக்ஸாக டீயை குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7 o'clock வந்து என்ன மெனுங்கிறது, 8 o'clock வந்து மெனு என்னங்கிறத பார்த்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத வந்து நான் செஃப்புக்கு வந்து எடுத்து சொல்லி குக் பண்ண சொல்லிவிடுவேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன ஃபுட்டு கொடுத்தோமோ அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஐ மீன் கைதிங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நான் வந்து என்னென்னா இன்றைக்கி கொடுத்தவுடைய பிரேக்ஃபாஸ்ட்டோடைய இதெல்லாம் வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து செக் பண்ணுவேன். ஏன்னா பல்தியாலேருந்தோ மினிஸ்ட்ரியிலேருந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை சொல்லணும். அதுக்காக நான் வந்து அந்த வேலையை பார்த்துட்ருப்பேன். நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து பார்த்துட்ருப்பேன். அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர்னு சொல்லிட்டு ஷெடியூல் போட்டு வீக்லி வந்து இங்கே மெனு சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருப்பேன். இந்த மாதிரி ஒர்க்கு அப்புறம் வந்து அந்த டைமில் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்துட்டே இருக்கும்போது எவ்வளோ அடுத்து வந்து ஸ்டாக் வந்துடும். ஒரு 10:30 போல் அடுத்தது என்ன சமைக்க போகிறோமோ அந்த ஸ்டாக் வரும். அந்த ஸ்டாக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்னான்னு பார்த்து செக் பண்ணி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைமு. ஸோ அன்றைக்கி வந்து இங்கே ஒரு சவுதி என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து இது வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்ருக்கேன். அது வந்து சேம் ஃபலாஃபில் மாதிரி, ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல வெஜிடபிள்ஸோடு இதோட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஒரு டீயோட என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் டைம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ இந்த பிள்ளைங்களோட கொஞ்சம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து வந்து லன்ச் டைம் வந்துடும். லன்ச் குக்கெல்லாம் சமைச்சதுக்கப்புறமா ட்ரை லைனுக்கு நான் போயிடுவேன். ஸோ இதுதான் வந்து சம்திங் ஏதோ சொன்னாங்க, கப்ஸா மாதிரி, ஆனால் வேறு ஏதோ ஒன்றுன்னு சொல்லி. ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் டேஸ்ட் பண்ணுறதும் என்னோடய வேலை தான். சம்டைம்ஸ் டேஸ்ட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் டேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே வந்து
அதெல்லாம் ரெடி பண்ணி இப்போ சர்வீஸ் போகுது ஃபுட்டு. அதனால் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதை ட்ரையில் செக் பண்ணுறது. இப்படியே ஒர்க் வந்து போயிட்டுருக்கோம். ட்ரே லைனுக்கு எல்லாம் ஃபுட்டு போனதுக்கப்புறம் அதை ரீசெக் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுக்க முடியாது. அப்புறம் வந்து பிஎம்ஐ அந்த ஷெடியூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒர்க் போயிட்டுருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்கும். இன்றைக்கி வந்து வேலை அப்படி தான் இருந்தது. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட கொஞ்சம் பேசவும் டைம் கிடைக்கும். அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் 2:00 ஆகும். 2:00 அப்புறம் டியூட்டியும் முடிஞ்சிடும். ஸோ டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ரூம் போயிட்டு சமைச்சு சாப்பிடணும். இதுதான் வேலை. இப்படி தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹோப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்கள ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.